பிளாட் தேடுறீங்களா? spaceby.inல சர்ச் பண்ணுங்க. பிளாட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெப் போர்ட்டல் spaceby.in. பசங்க கிட்ட ஒரு மேட்டர் மாட்டிட்டு இருக்கு. தூக்கடா பசங்க. If you guys are not subscribed and you're watching this video, subscribe to India Glitz. Bell icon irko adu ting 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 subscribe. So எங்களுக்கு நீங்க மாஸ்டர் ஷூட்டிங்ல நடந்த ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்லுங்க. சீக்ரெட்? எஸ். சீக்ரெட்னா என்ன சொல்லலாம்? மேபி விஜய் சார் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சிம்பிள், இஸ் வெரி டவுன் டு அர்த். ஸோ எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியாக தான் பேசுவார். ஹி ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஒரு நார்மல் பர்சனாக தான் இங்கே இருப்பார். விஜய் சாருக்கு ஆப்போசிட்டா பண்ணிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அப்படியே தளபதி அவர்களோட ஃபேன்ஸ் பத்தி சில வார்த்தைகள் பேசணும். பிகாஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? டு பி வெரி ஆனஸ்ட், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். மாஸ்டரில் ஆன் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து ஹேவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். அவங்க அப்படி சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தே ஹேவ் அ வெரி பிக் ஹார்ட். விஜய் சாரோட யார் யார் அசோசியேட் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே தே பாஸ் ஆன் தட் லவ். ஸோ கெட் ரெடி மணமகள்ஸ் அப்படின்னு தான் செக்மெண்ட் நேம். லைக் என்னன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பொண்ணு வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி கேட்டிங்கன்னா குக்லி மாதிரி ஆயிட்டு. ஐ டோன்ட் ஆன்சரே இல்லை. அர்ஜுன் தாஸே வெக்கப்படுறாரு பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியன் பொண்ணு வேணுமா இல்லை ஃபாரின் கேர்ளாக இருந்தால் கூட ஓகேவா? இல்லை, அதுதான் இந்த மாதிரி கேள்வி நான் என்ன பதில் சொன்ன தெரியல. ஹாய் ஹலோ வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ தர்ஷு. இந்த ஒரு கான்வர்சேஷனில் என் கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் அண்ட் விக்னராஜன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் குட், தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் வந்து ஒரு காஃபி லவர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்காக ஒரு ஸ்மால் கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு விஷ். ஆனால் அந்த கிஃப்ட் கொடுங்க. ஸோ ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். யூ லைக் இட் ஆக்சுவலி. Wow, thank you so much. It's coffee cup. Yes. So it's like a sipper. நீங்கள் எங்கே போனாலும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி. Thank you so much. So first of all, congratulations for the movie. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ரெஸ்பான்ஸ்? Excited, nervous. நாளைக்கு நைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட்டிங் ஃபார் ஆடியன்ஸோட ஃபீட்பேக்காக தான் வெயிட்டிங். ஸோ நெக்ஸ்ட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொன்னால் மாஸ்டர். நீங்கள் மாஸ்டர் ட்ரெய்லர் பற்றி சொன்னீங்க, பட் டீசரை பற்றி எதுவுமே சொல்லலை உங்களோட. இல்லை, டீசர் அது ஐ திங்க் டீம் வந்து தீபாவளிக்கு விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு அவங்க கட் பண்ணியிருந்தாங்க அந்த டீசர். அதனால தான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. நான் பேசுனது ட்ரெய்லர் பற்றி. ஆமாம், பட் டீசர் நான் பார்த்துருந்தேன் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி. ஏன்னா லோகேஷ் சாரை மீட் பண்ணியிருந்தேன். பட் தட் வாஸ் பியூர்லி ஃபார் விஜய் சார்ஸ் ஃபேன்ஸ் ஃபார் தீபாவளி, அவங்களுக்காக பண்ணது. உங்களுக்கு இது தெரியுமா ரிலீஸ் ஆக போகுதுன்னு? இல்லை உங்களுக்கே ஒரு ஷாக்கிங்? இல்லை, எனக்கு தெரியும். ஆமாம்மா, லோகேஷ் சார் இருக்காரு. ஸோ ஐ நியூ அபவுட் இட். ஓகே ஓகே. ஸோ டீசர் ரிலீஸ் ஆனவுடனே நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்குறது? இல்லை, அதுதான் தர்ஷினி. விஜய் சாரோட படம் வந்து அதான் நான் தியேட்டரில் தான் பார்த்துருக்கேன், அவர் நேரில் பார்த்ததில்லை. நான் ஒரு பாட்டாக இருக்கேன் விஜய் சார் படத்துலனா அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். ஸோ அது நிஜமா இல்லையானு பார்க்குறது தான் தியேட்டர் போயிருந்தேன். லோகேஷ் சார், சாந்தனு பிரதரோட போயிருந்தேன். விஜய் சாரோட ஃபேன்ஸோட அந்த தியேட்டரில் அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்குறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவிட்டி, அது சூப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் அ பிளெஸ்ஸிங். அவரோட படத்தில் ஒரு குட்டி பாட்டாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சூப்பர் சூப்பர். ஸோ இது வரைக்கும் உங்கள் கைதியில் நடிச்சிருக்காரு, மாஸ்டரில் இப்போ வரப்போகுது. ஸோ இவரோட இதில் வந்து உங்களோட இது ஃபேவரட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, கைதியா மாஸ்டரா? கைதி எனக்கு ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்தகாரம் இல்லாமல் நான் வந்து அர்ஜுனை பார்த்து வந்து கைதி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கைதி வில் ஆல்வேஸ் பி ஸ்பெஷல் எனக்கு. எஸ், ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஃபார் மீ ஆல்சோ வெரி வெரி ஸ்பெஷல். கண்டிப்பாக கண்டிப்பாக. அன்புன்ற கேரக்டர் வந்து எப்பவுமே எல்லாருக்குள்ளேயும் மனசில் நின்ன ஒரு கேரக்டர். ஆல் தேங்க்ஸ் டு லோகேஷ் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர். ஸோ நிறைய பேர் மாஸ்டர் டீம் இன்டர்வியூ பண்ணுறப்போ நிறையா சொன்னாங்க. லைக் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கோம், நிறையா பேசியிருக்கோம், ப்ராங்க் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் மாஸ்டர் ஷூட்டிங்ல நடந்த ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்லுங்க. நீங்க சீக்ரெட் இல்லை, கிரிக்கெட் ஆடணும். வி பிளேட். விஜய் சாரும் ஆடினாரு. கிரிக்கெட் ஆடணும். டீமாக ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிரிக்கெட் ஆடணும்.
சீக்ரெட்னா என்ன சொல்லலாம், மேபி போஸ்ட் மாஸ்டர் ரிலீஸ் சொல்லலாம் படம் பத்தி இப்போதைக்கு. நிறைய தெரியும். படம் பற்றி வேற அந்த மாதிரி ஐ திங்க் ஆமாம். சி விஜய் சார் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இஸ் வெரி சிம்பிள், இஸ் வெரி டவுன் டு அர்த். ஸோ எல்லாரோடையும் ரொம்ப ஜாலி தான் பேசுவார். ஹி ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஸோ ஒரு நார்மல் பர்சனாக தான் இங்கே இருப்பார் அவர் செட்டில். ஸோ பட் ஐ திங்க் எல்லாருமே சொல்லிட்டாங்க கிரிக்கெட் ஆடணும், ஒரு டீம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஆடணும். விஜய் சாரும் ஆடினார். ஸோ ஐ திங்க் தட்ஸ் தி ஒன்லி திங். பட் மீதி ஐ திங்க் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க என்னென்ன நடந்ததாங்க. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் நியூ டு சே அபவுட் த மூவி அண்ட் அபவுட் மோர் மேபி மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்போ அந்த சொல்கிறேன். இன்டர்வியூவில் வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்லேயும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ விஜய் சாருக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஆமா, நாங்க அசம்ப்ஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த டயலாக் பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள்ன்றப்போ எப்படி இருந்தது அந்த ஒரு மொமெண்ட்? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறேன்னா இல்லையா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் விஜய் சாரும் சரி, விஜய் சேதுபதி சாரோடும் சரி, அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறது இட்ஸ் அ ஹியூஜ் பிளெஸ்ஸிங் தர்ஷினி. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் கரியரில் டு ஒர்க் வித் 2 பிக் ஸ்டார்ஸ், இட் இஸ் ஆல் தேங்க்ஸ் டு லோகேஷ் சார். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஐ திங்க் எப்போவுமே என் மைண்டில் ரீப்ளே ஆகினே இருக்கும். இன்னும் நம்ப முடியல. ஐ திங்க் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னால் நம்ப முடியாது. பட் எஸ், ஒர்க்கிங் வித் போத் ஆஃப் தெம் இஸ் ட்ரூ பிளெஸ்ஸிங். கண்டிப்பா. ஸோ நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், லைக் ப்ரீமியர் பார்த்ததுக்கப்புறம் விஜய் சார் வந்து லோகேஷ் சார் கிட்ட வந்து இது நானா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது சாரை வந்து ஒரு வேற வேற கெட்டப்பில் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு? நான் படம் பார்க்கல. ஆமாம், நான் ஐ நாட் வாட்ச்ட் மாஸ்டர். நான் பார்க்கல, டப்பிங் டைமில் பார்த்தது தான். அதான் சொல்கிறேன்ல, நான் விஜய் சார் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்தது இல்லை. மீன்ஸ் மாஸ்டர் ஷூட் ஆரம்பிச்ச வரைக்கும். பட் ஜஸ்ட் டு see விஜய் சார் எவ்ரிடே ஆன் செட் அண்ட் ஈவன் ஆஃப் கேமரா, it is a very surreal feeling. Means இவ்வளோ பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இஸ் I don't know, it's unbelievable actually. And but அதுதான் அவர் when you meet him on set, you don't feel it is that star. அவர் he's so simple, he's so down to earth and speaks so nicely to everyone. எல்லாரையும் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவார். ஸோ he doesn't let you feel that அந்த ஸ்டார் இது இல்லை அவர்கிட்ட. ஸோ நார்மலாக ஒரு கோ ஆர்டிஸ்ட்டை எப்படி he's a wonderful co-actor to work with, means amazing co-actor to work with. So yeah, I think lot of விஜய் சார் பற்றி பேசணும்னா நிறைய பேசினே இருக்கலாம். பட் மேபி போஸ்ட் ரிலீஸ். ஸோ விஜய் சார் ஒரு கைண்ட் ஆஃப் பவர்னா விஜய் சேதுபதி சார் வேற ஒரு கைண்ட் ஆஃப் பவர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்றப்போ அந்த அவுட்புட் அப்படின்றது எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? No, it's amazing. அதான் விஜய் சேதுபதி சார் நிறையா டார்ச்சர் பண்ணுறேன் செட்டில். ஏன்னா அவர் இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் ஆஃப்டர் வி ஃபினிஷ் கிளாஸஸ் நம்ம டியூஷனுக்கு போய் எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்போம்ல, அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி சார் ஷார்ட்டுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர் டவுட் கேட்பேன். ஸ்கிரிப்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது, கேரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறது. பட் அவரும் வெரி ஸ்வீட் டு ஹேவ் answered all my questions. Similarly, a lot of conversations with Vijay sir as well. But both of them are amazing actors and huge stars. So அதுதான் நான் ஆடியோ லான்ச்லையும் சொல்லியிருந்தேன், just to be in the same room sitting with Vijay சேதுபதி sir and Vijay sir is an unforgettable experience. Again and again and again, லோகேஷ் கனகராஜ் சார்னால மட்டும்தான். கண்டிப்பா. ஸோ இப்போ லோகேஷ் அவரோட டைரக்ஷனுக்கு எல்லார்கிட்டயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பா லோகேஷ் அவர் எடுத்தானா படம் வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க வந்து கண்டினியூஸா 2 படம் ஒர்க் பண்ணிட்டீங்க. அவர் கூட இருக்கிற ரேப்போ பத்தி, ரிலேஷன்ஷிப் பத்தி சில வார்த்தைகள். லோகேஷ் சார் இஸ் ஃபேமிலி தர்ஷினி. ஹீ இஸ் ஃபேமிலி, ஹீ இஸ் மை மென்டோர். ஸோ 2 பேர் இருக்காங்க என்னோட மென்டோர்ஸ். ஒன்று விக்னராஜன் சார் அண்ட் இன்னொன்று லோகேஷ் சார். இப்போது சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா இவங்க 2 பேர்கிட்ட பேசி தான் நான் ஒரு முடிவுக்கு வருவேன். லோகேஷ் சார் இஸ் someone who I will always be grateful to. ஏன்னா கைதி and Master is a huge blessing. Lokesh sir not only கைதிலையும் நம்பினாரு, மாஸ்டர்லையும் அந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ I'll always be grateful to him. And but yeah, சிம்பிளாக சொல்லணும், he is family. Both of them are family. கண்டிப்பா. ஸோ வந்து விஜய் சேதுபதி சார்னாவே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி கிஸ் வாங்குறது எல்லாருமே எவ்ரி டே வித்வுட் ஃபெயில். எவ்ரி டே வாங்குவீங்க. பிஃபோர் ஷூட் அண்ட் ஆஃப்டர் ஷூட். ஸோ அது ஒரு பிளெஸிங் மாதிரி போய் வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆமாம். ஹீஸ் அவர் நார்மலாகவே மீட் பண்ணும்போது he'll give you a hug and kiss. அர்ஜுன் எப்படா இருக்க போகும்போது சரிடா போயிட்டு வரேன்டான்னு சொல்லி தான் போவார். ஸோ
எவ்ரி டே ஆன் செட் எவ்ரி டே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தளபதி அவர்களோட ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் பேசணும். பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது, ஐடி ரைட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது கூட அவருக்கான சப்போர்ட் கொடுக்க அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. உங்கள் படத்தில் சொல்ல நண்பா நம்பீஸ் அவங்களாம் வந்து அவ்வளோ பேர் வந்து தளபதிக்காக வந்து நின்னாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்சுவலி தளபதி ஃபேன்ஸ் பற்றி? இல்லை, பட் நான் தான் விஜய் சாரோட படங்கள் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ ஐ நோ விஜய் சார்ஸ் ஃபேன் பேஸ். பட் நம்ம யூனோ ஃபேன்ஸ் அப்படி லொக்கேஷன் வருவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் அதுதான் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் சே திஸ், இது நாட் டு இம்ப்ரெஸ் தெம் ஆர் எனி திங், பட் டு பி வெரி ஆனஸ்ட் தர்ஷினி, நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஏன்னா கைதியிலேருந்து மாஸ்டரில் ஆன் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து ஹேவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். அவங்க அப்படி சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, யூனோ. பட் மெசேஜ் அமிச்சு டு சப்போர்ட் அன் ஆக்டர் லைக் மீ, நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங். நான் விஜய் சாரோட நடிச்சிருக்கேன், பட் தே ஹேவ் அ வெரி பிக் ஹார்ட். ஏன்னா விஜய் சாரோட யார் அசோசியேட் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே தே பாஸ் ஆன் தட் லவ். ஸோ I have to be extremely thankful and grateful to them. You know, it's a huge boost even for an independent movie like Andagaram. You know, அதான் ஏதோ ஒரு விஜய் சார் கனெக்ட் ஒன்று இருக்கு. ஏன்னா அட்லி சார் இருக்காரு, லோகேஷ் சார் இருக்காரு, அந்த ட்ரெய்லர் கடைசியில் வர மாஸ்டர் அப்படி மாஸ்டர்லையும் இருக்கு. பட் அது நம்ம ட்ரெய்லருக்காக ஷூட் பண்ணல, அது படத்தில் இருந்தது. மாஸ்டர் ஷூட்டுக்கு முன்னாடியே அது இருந்தது படத்தில். பட் எஸ், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் you know, I'm truly humbled by all the love and appreciation from Vijay Sir's fans. I have to say thank you to them. Thank you. Okay. So நடுவில் வந்து சில பிரிலிகள்லாம் போயிட்டு இருந்தது, லைக் மாஸ்டர் வந்து ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆகலாம் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஃபைனலி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது தியேட்டர் ரிலீஸ் அப்படின்னு கேட்ட உடனே? இல்லைங்க, I would have been the most upset if it was an OTT release. ஏன்னா யூனோ பிகில் மார்னிங் ஷோ, அதுக்கு முன்னாடி மார்னிங் ஷோலாம் போய் நாங்கள் நடிச்சிருக்கோம். ஃபைனலி அது அந்த மார்னிங் ஷோ போய் பார்க்கணுமே. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அமேசிங். டீசர் டைம்லேயே பார்த்துட்டேன். ஸோ அந்த ரிலீஸ் வந்து மார்னிங் ஷோ விஜய் சாரோட ஃபேன்ஸோட, விஜய் சேதுபதி சாரோட ஃபேன்ஸோட பார்க்குறது, ஈவன் லோகேஷ் சார் ஃபேன்ஸ், அனிருத் ஓட மியூசிக் கேட்கறதுக்கு, ஐ திங்க் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஓடிடியில் நோ சான்ஸ். ஸோ டெஃபினெட்லி தியேட்டர் ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஐ திங்க் ஒன்ஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் த ட்ரெய்லர் வில் கம் அவுட். ஸோ ஓகே. பட் அந்தகாரம் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்க. தியேட்டர் ரிலீஸாக இருந்த ஓடிடி அப்படின்றப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, அந்தகாரம் வந்து வாஸ் மேட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் இட் வாஸ் மேட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூனோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால இட்ஸ் கமிங் அவுட் ஆன் ஓடிடி. இன் ஒன் வே ஐ எம் ஹாப்பி. ஏன்னா இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் அந்த படம் போய் சேரும். ஸோ இன் தட் வே எக்ஸ்ட்ரீம்லி happy. But yes, theaterல பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. But we've had personal screenings as in for our family and friends. So அந்த எக்ஸ்பீரியன்ஸ் is not matched on OTT. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரின்றப்போ நம்மளுக்கு எங்காவது ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு இடத்துல இருந்து தான் அந்த ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிருப்போம். நீங்கள் ரியல் லைஃப் ஃபேஸ் பண்ண இன்சிடென்ட் ஏதாவது வச்சு இந்த கதையை எழுதினீங்களா? இல்லை ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கதை ஒரு இதுக்கான ஐடியா கிடச்சிது. பட் அது இப்போ நான் சொல்ல முடியாது. படம் வந்ததுக்கப்புறம் மேபி ஐ கேன் டாக் மோர் அபவுட் இட். ஸோ அந்தகாரம் வந்து ஏன் மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன்? I think Darshini, the reason why I think people should watch Andagaram is it's an independent movie. All the artists, all the technicians, அவங்க 200% கொடுத்து ஒரு நல்ல படம் பண்ணணும்னு எல்லா படங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. But we've really put in everything into this movie. And அது மட்டும் இல்லாமல் like I've said this in every interview because I think Vigna sir has prepared something which is beautiful, our vision, and I'm hoping we all as artists have fulfilled his vision. So adukagave I want the audience to watch but ஒரு intense watch இருக்கும். It's releasing in Tamil and Telugu. நான் தெலுங்குலையும் டப் பண்ணியிருக்கேன், வினோதும் டப் பண்ணியிருக்கான். So hopefully I think I'm hoping the audience likes Andagaram. ஓகே. ஸோ படத்தில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா வினோத் கிஷன், அவரோட ரோல். ஸோ அவரோட ரோல் பற்றி சொல்லுங்கள் சார். கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்குறக்கு. ஸோ அவரோட அந்த ஒரு ரோல் பற்றி சில விஷயம். வினோத் வந்து ஹி பிளேஸ் அ விஷுவலி சேலஞ்ச்டு ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஒரு கவர்மெண்ட் லைப்ரரியில் ஒரு கிளர்க் அந்த ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ
ஸோ கொஞ்சம் இன்டென்ஸான ரோல். அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணார் அதுக்கு அந்த ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புளோட ஹாஸ்டலில் தங்கி அவங்க கூட இன்டராக்ட் பண்ணி ஸோ அவங்களோட வே ஆஃப் லைஃப்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற 2-3 பசங்க நடிச்சிருக்காங்க படத்தில் அவர் கூட. ஸோ அவங்க கூட பழகும்போது அவங்ககிட்ட நிறைய விஷயம் வந்து பண்ணி அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய இருக்கிற ஒரு ரோல். ஸோ இன்டென்ஸாக தான் இருக்கும் அந்த ரோலும். ஸோ ஸோ நீங்கள் வந்து எந்த வார்த்தையை சொன்னாலும் வந்து அது ஹிட் ஆகிடுது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட், இப்போ ஐ எம் ஆல்ரெடி இன் ஹெவன், இது எல்லாமே சொல்லி வேறு லெவல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொன்னது பூராமே ஒரு ஹை பிச் ரக்கெட் டைலாக்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. பட் அர்ஜுன் தாஸ் வாய்ஸ்லேருந்து அந்த ஒரு ரொமான்டிக் டைலாக் ஏதாவது நாங்கள் எதிர்பார்க்கலாமா இப்போ? ரொமான்டிக் டயலாக். எஸ், மேபி நெக்ஸ்ட் ரொமான்டிக் மூவியில் நீங்கள் இப்போ உங்கள் கேர்ள் ஃபேன்ஸுக்கு இல்லை ஆடியன்ஸ் கேர்ள் ஃபேன்ஸுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் ப்ளீஸ் டூ வாட்ச் அந்தகாரம். ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் வந்து எப்படி அர்ஜுன் தாஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு பக்காவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே இது தெரிஞ்சுது. அர்ஜுனை கூப்பிடும்போது சும்மா வி ஜஸ்ட் டாக் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். அப்போவே இந்த ரோலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாருன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம பேசும்போது அவங்களோட பிலீஃப்லாம் நமக்கு தெரியும், எப்படி அவங்க அதுலேயே நல்லா கனெக்டடாக இருந்தோம். ஸோ நல்ல படம் பண்ணோங்கிறது அவர் மைண்டில் இருந்தது, எனக்கும் அதான் இருந்தது. ஸோ இன்ஸ்டன்ட்லி அந்த ரோல் அப்படியே இவர் தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு உடனே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் லீட் அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், லைக் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி கேட்குறப்போ உங்களோட மைண்ட் தாட்? இல்லை, ஆக்சுவலி தர்ஷினி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் விக்னேஷ் சாரோட ஒரு ப்ரீவியஸ் படத்தோட ஒரு டீசர் பார்த்துருந்தேன். ஸோ அதை பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அவரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே ஐ வாஸ் எக்ஸைட். ஏன்னா இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ரோல். ஸோ இது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேம் ஆன் போர்ட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, அப்படி இல்லை. ஸ்கிரிப்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் விக்னேஷ் முன்னாடி சொல்லியிருக்கேன், அவர் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ ஒர்க்கிங் வித் சம்ஒன் லைக் ஹிம் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் தான் எனக்கு. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த செக்மெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு பர்சனலாக அந்த விஷயம் அர்ஜுன் தாஸ் அவர்கள்கிட்ட இந்த செக்மெண்ட் வந்து நீங்கள் வைங்க அப்படி சொல்லி கேட்டு வச்ச செக்மெண்ட் இது. ஸோ கெட் ரெடி மணமகள்ஸ் அப்படின்னு தான் செக்மெண்ட் நேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் என்னன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான பொண்ணு வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? அப்படியெல்லாம் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா குக்லி மாதிரி ஆயிட்டு. ஐ டோன்ட் ஆன்சரே இல்லை. அர்ஜுன் தாஸே வெக்கப்படுறாரு பார்த்துக்கோங்க. சத்தியமா அதுக்கு ஆன்சர் இல்லைங்க. என்ன சொல்லணும்னு எனக்கு ஸோ நீங்க சூஸ் பண்ணுங்க ஜஸ்ட் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நம்ம இந்தியன் பொண்ணு வேணுமா இல்லை ஃபாரின் கேர்லா இருந்தா கூட ஓகேவா? இல்லை, அதான் இந்த மாதிரி கேள்வி என்ன பதில் சொல்ல தெரியல. சொல்லலாம். இல்லை இந்தியன். ஓகே. ஸோ லாங் ஹேர் கேர்ள் வேணுமா ஷார்ட் ஹேர் கேர்ள் வேணுமா? ஹேர் ஷார்ட் லாங் இட் வில் க்ரோ. ஸோ பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே. தலை ஃபேனா இருக்கணுமா தளபதி ஃபேனா இருக்கணுமா? இல்லை, அதுதான் இது ரொம்ப டிப்ளமேட்டிக் ஆன்சர் இல்லை. பட் ஆனஸ்ட்லி விஜய் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அஜித் சாரோட மார்க்கெட்டிங், அவரோட மார்க்கெட்டிங் மூவிஸ் மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அஜித் சாரோட இது வரைக்கும் படத்தில் ஒர்க் பண்ணல. ஸோ அஜித் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப மெமரபுளாக இருக்குது. விஜய் சாரோட டெய்லி செட்டில் 3 மாதம் இருந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஸோ ஐ நாட் பி ஏபிள் டு பிக் ஒன். இது நான் டிப்ளமேட்டிக் ஆன்சர் இல்லை. பட் ஆனஸ்ட்லி மேபி ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அஜித் சாரோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக தென் பட் ஈவன் தென் இட் வில் வெரி டிஃபிகல்ட் டு ஆஸ்க் மீ யாரை பிக் பண்ணலாம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டங்க. ஓகே ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னல் கேர்லா மாடர்ன் கேர்லா? இல்லை, அப்படியெல்லாம் டைப் காஸ்ட் பண்ண முடியாது தர்ஷினி. I don't know, girl is a girl. They should be comfortable doing whatever they like. You shouldn't put any conditions on them. அவங்க எதுல கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்களோ அதுதான். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாமா இருக்க கூடாதா? யாருக்கு? உங்க வரப்போற. Of course, why not? அது டெஃபினெட்லிங்க. என்ன I've had past relationships. So எனக்கு மட்டும் past relationship உங்களுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. No, of course. குக்கிங் தெரிஞ்ச பொண்ணா தெரியாத பொண்ணா? இல்லைங்க, அதுதான் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எனக்கு
ஐம் நாட் பர்டிகுலர் ஆஸ் இன் குக்கிங் தெரிஞ்சிருக்கணும் நல்லா சமையல் அப்படிலாம் கிடையாது இஃப் ஷி வாண்ட்ஸ் டு ஆர்டர் ஃபுட் ஃப்ரம் அவுட் சைட் வை நாட் நோ ப்ராப்ளம் ஜாலியாக வெளில சாப்பிடலாம் ஓகே ஃபைன் ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற கேர்லா இல்லை ஈஸி கோயிங்காக இருக்க ஒரு கேர்லா? இல்லை ஐ திங்க் அது ரொம்ப மியூச்சுவலுங்க. ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட், ஈவன் தி அதர் பர்சன் ஷுட் நாட் பி ஸ்ட்ரிக்ட். அவங்க இண்டிபெண்டாக இருக்கணும், நானும் இண்டிபெண்டாக இருக்கணும். ஐ திங்க் தட் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஸோ லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐம் ஹோப்பிங் லவ். ஐம் ஹோப்பிங் லவ் மேரேஜ். பட் இப்போதைக்கு மேரேஜ் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஸோ இப்போதைக்கு ஒன்லி குட் மூவிஸ், குட் டைரக்டர்ஸ், குட் டீம்ஸ். ஸோ தியேட்டரில் போய் மூவி என்ஜாய் பண்ணுற பொண்ணா இல்லை வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குற பொண்ணா? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அது மேட்சே பண்ண முடியாது. தியேட்டர் எனி டே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சமயம் உங்களோட இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃபேன் கேர்ள்ஸ்லாம் இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் மாஸ்டர் பற்றியும் அந்தகாரம் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஹோப் வந்து அந்த 2 மூவியுமே உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா கிளிப்ஸ் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் மீ தாஷு சைனிங் ஆஃப். பை.